ரேஷனல் நம்பருக்கும் இர்ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபிராக்ஷன்ல இருக்கும்னு சொல்றீங்க. அப்படின்னா P பை Q ஃபார்ம்ல இருக்கும். where Q is not equal to 0. சரி, இர்ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும்? இர்ரேஷனல் நம்பரும் நம்ம P பை Q ஃபார்ம்ல எழுதலாம்ல? இப்போ 1 பை ரூட் 5ன்னு எழுதுறேன். சோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தானே? P பை Q ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆனா வந்து நமக்கு Pயும் Qவும் ரேஷனல் நம்பரா இருக்காது. இர்ரேஷனல் நம்பரா இருக்கும். சோ இப்ப இங்க P அண்ட் Q பாத்தீங்கன்னா, இது 2மே ரேஷனல் நம்பரா இருக்கும். பட் இதுல வந்து √5 அப்படிங்கிறது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். சோ இர்ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும்னா, நமக்கு அதோட டெசிமலா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? டெர்மினேட் ஆகாது. அதாவது நான் டெர்மினேட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நான் ரிகரிங்கா இருக்கும். வேறஸ் நமக்கு ரேஷனல் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? இது ரேஷனல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங்காவும் இருக்கலாம். இல்லன்னா நான் டெர்மினேட்டிங்கா இருக்கலாம். பட் எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங் ரிகரிங் டெசிமலா இருக்கும். சோ ரிகரிங், நான் ரிகரிங்னா இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ 0.325 இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ டெர்மினேட்டிங்னா பாருங்க ஒரு 0.5 0.25னா அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. டெர்மினேட் ஆயிடுதுல்ல. சோ இதுதான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ இர்ரேஷனல் நம்பர் பாருங்களேன். 0.1203562 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஆனா வந்து சேம் நம்பர்ஸ் ரிக்கர் ஆகாது. அது போய்க்கிட்டே இருக்குது. பட் ஒரே நம்பர் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகல. கரெக்ட்டா? சோ அதுக்கு பேரு தான் நான் ரிக்கரிங். இப்ப நான் ரிக்கரிங்னா என்ன அர்த்தம்? சேம் டிஜிட். அதாவது இப்ப 2னா 222 அந்த மாரி இல்லாம 203ன்ட்டு வேற வேற டிஜிட்ஸ் வந்து வேற வேற நம்பர்ஸ் நமக்கு போயிட்டே இருக்கும். சோ அதுக்கு பேரு தான் நான் ரிக்கரிங். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரேஷனல் நம்பருக்கும், இர்ரேஷனல் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ வந்து நம்ம ரூட்ல வந்துட்டனாலே அது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? சோ எனி ரூட் அப்படின்னு நம்ம பொதுவாவும் சொல்ல முடியாது. இப்போ √4 வந்து ரேஷனல் நம்பரா? இர்ரேஷனல் நம்பரா? ஏன்னா நம்ம 2 இன்டு 2ன்னு எழுதிக்கலாமா 4க்கு பதிலா? ஓகே. அப்போ 2 ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம். அப்படிதானே? 2 இன்டு 2 வந்து ஸ்கொயர் இல்லம்மா. 2 தடவை மல்டிப்ளை பண்றோம் நம்ம. அப்போ வந்து ரூட் அப்படியே தான் இருக்கும். உள்ள இங்க 2 ஸ்கொயர்ன்னு வரும். கரெக்ட்டா? அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு வந்து 2ன்னு தான் இருக்கும். சோ √4ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் தான். சரியா? ஓகேம்மா. சோ அதான். இந்த மாரி நம்ம பொதுவா ரூட்ல வந்த எல்லா நம்பருமே வந்து இர்ரேஷனல்னு சொல்லிட முடியாது. சோ இந்த மாதிரி சில நம்பர்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கும் இல்லையா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது வந்து ரூட்னாலே பொதுவா இது வந்து ஸ்கொயர் ரூட்ன்னு தான் அர்த்தம். சரியா? ஓகே. எஸ். அப்போ ஸ்கொயர் ரூட்னா 2 தடவை ஒரு நம்பர மல்டிப்ளை பண்றோம். சரியா? அப்போ அதான் நமக்கு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ வந்து 2 ஸ்கொயர் ஸ்கொயர் முடியாது. இப்போ வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 இருக்கா? இப்ப 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 கிடைக்கும். இப்போ வந்து 5 ஓட ஸ்கொயர் வந்து 25. ஆமா தானே? 5 இன்டு 5 25 தானே? சோ அப்போ அந்த 25 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு வந்து 5 கிடைக்கும். ஓகே. சோ அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்கொயர் ரூட் உள்ள வந்து நமக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கக்கூடாது. சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பண்ணும்போது நமக்கு அது வந்து ரேஷனல் நம்பர் ஆயிடும். சோ இதுவே வந்து ஸ்கொயர் நம்பரா இல்ல அப்படின்னா அது வந்து இர்ரேஷனல் நம்பரா இருக்கும். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர் இல்லாத ஒரு நம்பர் சொல்லுங்க. 6, 7 அந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் அதாவது ஸ்கொயர் நம்பரா இருக்கக்கூடாது. சரியா? சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அத ரேஷனல் சொல்லணும். அவ்வளவுதான். சோ இதான் வந்து ரேஷனலுக்கும் இர்ரேஷனல். அதாவது பொதுவா ஸ்கொயர் நம்பர் எல்லாமே இர்ரேஷனல்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகேவா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸர்சைஸ்ல வரும். அந்த மாதிரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம். சோ அதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஆனா இப்போ பேசிக்கா சொன்னேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு √6, √7, √8 இந்த மாதிரி சொல்லலாம். ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. குட். √4, √16, √9 இது எல்லாமே வந்து நமக்கு ரேஷனல் நம்பரா வரும். ஏன்னா √9ஓட வேல்யூ தான் 3. √16ஓட வேல்யூ 4. ஏன்னா 2 √4ஓட வேல்யூ 2 வருமா? சோ இப்போ இந்த 4, 2, 3 எல்லாமே ரேஷனல் நம்பர் தானே?